வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் நேற்று வெள்ளிக்கிழமை மதியம் ஆச்சரியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. சமூக வலைதளம் எக்ஸில் பார்சி மொழியில் ஈரானிய பொதுமக்களுக்கான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. ஈரானிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு IRGC உறுப்பினர்களிடமிருந்து விலகி இருக்குமாறு ஈரானிய பொதுமக்களுக்கு மொசாட் அறிவுறுத்தியது. உயர் பதவியில் உள்ள IRGC அதிகாரிகள் IRGC தளங்கள், குறிப்பாக வானத்திலிருந்து பொல்வெட்டும் இயந்திரத்தை இயக்குவது போன்ற சத்தம் கேட்டால் உடனடியாக அந்த இடத்திலிருந்து அகன்று சென்று விடுங்கள் மற்றும் இஸ்லாமிய குடியரசு ஆட்சிக்கான சொந்தமான வாகனங்களை தவிர்க்குமாறு ஈரானிய பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் வழிகாட்டுதலின் பட்டியலை மொசாட் வெளியிட்டுள்ளது. அது தவிர மற்றொரு மிக முக்கிய அறிவுறுத்தல் ஈரானிய பொதுமக்களுக்கு மொசாட்டால் கொடுக்கப்பட்டுள்ளது. ஈரானிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு IRGC-உடன் தொடர்புடையவர்களுக்கு திடீரென அவர்களின் தனிப்பட்ட தொலைபேசியில் ஒரு தொலைபேசி அழைப்பு அல்லது செய்தி வந்தால் ஈரானிய பொதுமக்கள் உடனடியாக அவர்களிடமிருந்து விலகி செல்ல வேண்டும் என்றும் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் ஈரானிய பொதுமக்களுக்கு கூறியது. ஈரானிய பொதுமக்களுக்கான இந்த எச்சரிக்கை மற்றொரு விஷயத்தை நினைவூட்டுகிறது. 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் லெபனானில் ஹெஸ்போல்லா இயக்கத்தினர் பயன்படுத்திய பேஜர்கள் மற்றும் பேப்பர்களில் ஒரு குறும் செய்தி வெளியானதை தொடர்ந்து பேஜர்கள் மற்றும் பேப்பர்கள் வெடித்து சிதறிய நடவடிக்கையை நினைவுபடுத்துகிறது. மொசாட்டின் அந்த நடவடிக்கை லெபனானில் ஹெஸ்போல்லா இயக்கத்தின் உறுப்பினர்களில் ஆயிரக்கணக்கானவர்களை காயப்படுத்தியது மற்றும் ஏராளமானவர்களை கொன்றது. அதுபோன்ற ஒரு நடவடிக்கையை மொசாட் ஈரானிலும் திட்டமிடுகிறதா என்ற சாத்தியத்தை இந்த அறிவிப்பு காட்டுகிறது. மொசாட்டின் இந்த அறிவிப்பு ஈரானிய பொதுமக்கள் மத்தியில் அச்ச அலைகளை எழுப்பிவிடலாம். இது ஒரு மனோதத்துவ ரீதியான தாக்குதலாகவும் இருக்கலாம். அத்துடன் ஈரானுக்குள் ஓரிரு இடங்களில் செல்போன்கள் அல்லது பேஜர்கள் வெடித்தால் அது ஈரானுக்குள் மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திவிடும். பொதுமக்கள் மத்தியில் மட்டுமல்லாது ஈரானிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவு IRGC உறுப்பினர்களுக்கே கூட நடுக்கத்தை ஏற்படுத்தி விடலாம். ஈரானிய பொதுமக்களுக்கு மொசாட் வெளியிட்ட அறிவிப்பில், அன்புள்ள ஈரானிய மக்களே, உங்களுக்கு எந்த தீக்கும் ஏற்படாமல் இருக்க நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஈரானிய பொதுமக்களுக்கும் எமக்கும் இடையே எந்த பகையும் கிடையாது. இஸ்லாமிய குடியரசின் அடக்குமுறை ஆட்சிக்கு எதிராகவே எங்கள் போர் நடக்கிறது என்று உளவுத்துறை மொசாட் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த அறிவிப்பில், ஈரானிய பொதுமக்களை விழிப்புடன் இருங்கள். உங்கள் தலைவர்கள் சுரங்க பாதைகளில் ஒளிந்து கொண்டு தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். நீங்கள் தான் ஆபத்தில் உள்ளீர்கள். தயவு செய்து எமது வழிகாட்டுதல்களை பின்பற்றுங்கள். அவை உயிர்களை காப்பாற்றுகின்றன என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் வெளியிட்ட மற்றொரு அறிவிப்பில், ஈரானியில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு ஒரு மருத்துவ மையத்தை நிறுவியதாக அறிவித்தது. அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ள விஷயம், ஈரானுக்குள் மொசாட்டால் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ மையம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வியாழன் வரை காலை 9:30 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை இயங்கும். மேலும் வாட்ஸ்அப், டெலிகிராம் அல்லது சிக்னல் பயன்பாடுகள் மூலம் தொடர்பு கொள்ளலாம். இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் பாரசீகம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் பேசக்கூடியவர்கள். ஈரானுக்குள் மருத்துவ உதவி தேவையான பொதுமக்கள் VPN வழியாக உதவிக்காக எமது மருத்துவர்களை அணுகுமாறு மொசாட் நிறுவனம் பரிந்துரைத்தது. மொசாட்டின் இந்த அறிவிப்புகள் ஈரானுக்குள் மிக முக்கிய ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்ற தோற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. மறுபக்கத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை எடுக்கப்பட்ட புதிய செயற்கைக்கோள் படங்கள் ஈரானின் ஃபோர்டோ அணுசக்தி நிலையத்தில் கட்டுமான மற்றும் அகழ்வாராய்ச்சி நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதை காட்டுகிறது. அமெரிக்க B-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் ஈரானின் ஃபோர்டோ அணுசக்தி நிலையத்தில் நிலத்தடி தளத்தில் MOP குண்டுகளை வீசிய சில நாட்களுக்கு பின்னர் இந்த சம்பவம் நடந்துள்ளது. மேக்சர் டெக்னாலஜிஸால் எடுக்கப்பட்ட புதிய செயற்கைக்கோள் படங்கள் கனரக இயந்திரங்கள் இன்னமும் அந்த இடத்தில் உள்ளதை காட்டுகின்றன. ஈரானிய தலைநகர் டெஹ்ரானுக்கு தெற்கே 60 மைல் தெற்கே உள்ள ஒரு மலையின் கீழ் அமைக்கப்பட்ட ஃபோர்டோ தளம் ஜூன் 21, 22ஆம் தேதி இரவு ஏவப்பட்ட ஆபரேஷன் மிட்நைட் ஹேமரின் போது குறிவைக்கப்பட்ட 3 ஈரானிய அணுசக்தி தளங்களில் ஒன்று. நேற்று வெள்ளிக்கிழமை எடுக்கப்பட்ட புதிய செயற்கைக்கோள் படங்களின் அடிப்படையில் ஈரானின் ஃபோர்டோ அணுசக்தி நிலையத்தில் இப்போது புதிய அணுகல் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக முக்கிய சுரங்கப்பாதையின் நுழைவாயில்களுக்கு அருகே புதிய பூமி மாற்றங்களின் அறிகுறிகளை காட்டுகிறது. இது ஏன் முக்கியமானது? அமெரிக்காவின் ஆரம்ப மதிப்பீடுகளை ஈரானிய அணுகாலை மீதான குண்டுவீச்சு தாக்குதல் சேதத்தை மிகவும் கடுமையானதாக விவரித்தாலும், புதுப்பிக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்கள் ஈரான் உணர்திறன் கூறுகளை பாதுகாக்க முன்கூட்டியே செயற்பட்டிருக்கலாம் என்று கூறுகின்றன. ஈரானிய அணுசக்தி தளங்களில் உள்ள உபகரணங்கள் வெளியேற்றப்பட்டதாகவும்
தாக்குதல்களுக்கு முன்னதாக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டதாகவும் ஈரானிய அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சர்வதேச பார்வையாளர்கள் போர்டோவில் ஈரான் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உற்பத்தி செய்வது குறித்து கவலை தெரிவித்துள்ளனர். இருப்பினும் குண்டுவெடிப்பின் போது அந்த இடத்தில் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எந்த அளவுக்கு மீதம் இருந்தது என்பது தெளிவாக தெரியவில்லை. அதே நேரத்தில் இந்த விவகாரத்தில் மற்றொரு திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் தனது அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு மாற்றும் ஒரு அணுசக்தி ஒப்பந்தத்தை சம்மதிக்கலாம் என்று ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் தூதர் அல்மானிட்டர் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவால் இஸ்லாமிய குடியரசின் அணுசக்தி தளங்கள் தாக்கப்பட்டு 12 நாட்கள் போரின் முடிவில் இருந்து ஈரானின் அணுசக்தி நிலைப்பாட்டின் மிகவும் விரிவான அதிகாரப்பூர்வ வெளிப்பாடாக இந்த கருத்து உள்ளது. இருப்பினும் ஈரானின் வெடிகுண்டு தர யுரேனியம் எங்குள்ளது என்பது தெரியவில்லை. ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஈரானின் தூதர் அமீர் சயீத் இரவானி அல்மானிட்டருக்கு கொடுத்த எழுத்துப்பூர்வ பேட்டியில் எங்கள் 60% மற்றும் 20% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வேறொரு நாட்டுக்கு மாற்ற நாங்கள் தயாராக இருப்போம் என்று தெரிவித்தார். மோதலுக்கு முன்பு அத்தகைய பரிமாற்றத்தின் யோசனையை ஈரானிய அதிகாரிகள் நிராகரித்தனர். சுமார் 400 கிலோகிராம் 60% தூய்மைக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரானிடம் இருப்பதாக நம்பப்படுகிறது. அல்மானிட்டருக்கு அளித்த பேட்டியில் அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கும் ஒரு பிராந்திய அணுசக்தி கூட்டமைப்பை உருவாக்கும் யோசனைக்கு டெஹ்ரான் திறந்திருக்கிறது. ஆனால் இந்த திட்டத்தை உள்நாட்டு அணுசக்தி திட்டத்திற்கு மாற்றாக கருதவில்லை என்று இரவானி கூறினார். அணு உலைகளை இயக்கும் நமது பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளுடனும் அணு உலை பாதுகாப்பு அல்லது அணு உலை எரிபொருள் விநியோகம் தொடர்பாக பேசுவதற்கு நாம் தயாராக உள்ளோம். அத்தகைய நடவடிக்கை ஒரு நிரப்பு முயற்சியாக இருந்தால் ஈரானின் உள்நாட்டு அணுசக்தி திட்டத்திற்கு மாற்றாக இல்லாவிட்டால் ஒத்துழைக்க ஈரான் தயாராக உள்ளது என்று தூதர் கூறினார். ஈரானிய ஊடக அறிக்கைகளின்படி போருக்கு முன்பு நடந்த பேச்சுவார்த்தைகளில் சவுதி அரேபியா, ஓமான், ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் மற்றும் அமெரிக்காவை உள்ளடக்கி ஒரு அணுசக்தி கூட்டமைப்பு உருவாக்க அமெரிக்கா ஈரானுக்கு முன்மொழிந்தது. ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி, மத்திய வங்கி மற்றும் கப்பல் துறை மீதான பகுதியளவு தடைகள் நிவாரணத்திற்கு ஈடாக பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக ஈரானுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வழங்குவதே இந்த ஏற்பாட்டின் நோக்கம். டெஹ்ரான் தனது சொந்த மண்ணில் செறிவூட்டல் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தியதால் முன்மொழியப்பட்ட கூட்டமைப்பின் இடம் பேச்சுவார்த்தையில் தீர்மானிக்கப்படவில்லை. இந்த வார தொடக்கத்தில் அமெரிக்க பேச்சுவார்த்தையாளர் ஸ்டீவ் விகாப் நிறுத்தப்பட்ட அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் உள்ள முட்டுக்கட்டையை உடைக்க ஒரு பிராந்திய கூட்டமைப்பை உருவாக்க முன்மொழிந்திருந்ததாக ஆக்சியோஸ் மற்றும் நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டன. ஈரானின் வெளியுறவு அமைச்சு இந்த மாத தொடக்கத்தில் உள்நாட்டு செறிவூட்டலை கைவிடுவதை நிராகரித்தது. ஆனால் இரவானி கூட்டமைப்பு யோசனைக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அதிகாரப்பூர்வ ஒப்புதலை வழங்கியதாக தெரிகிறது. அத்தகைய ஒத்துழைப்பு எடுக்கக்கூடிய வடிவங்களில் ஒரு கூட்டமைப்பும் ஒன்றாக இருக்கலாம் என்று இரவானி கூறியதாக அல்மானிட்டர் கூறியது. இது ஈரானின் நிலைப்பாடு மாறுகிறது என்பதை காட்டுகிறது என்ற தோற்றம் ஏற்பட்டுள்ளது.